தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா பாத்தியா எத்தனை சொத்து பத்திரம் இப்பதான் உள்ள போய் பீரோல இருந்து எடுத்துட்டு வந்தேன். இது எல்லாமே இனிமே நமக்கு தான், நமக்கு மட்டும் தான். ஐயோ, ஏய் இது என்ன கையில நகை? ஏது? இது நமக்கு சொந்தமான நகைங்க. அந்த இலக்கிய எடுத்துட்டு அப்படியே ஓட பார்த்தா நான் தான் உஷாராகி அவகிட்ட இருந்து தாலியை தவிர மத்த எல்லாத்தையும் புடுங்கிட்டு வந்துட்டேன். எதுக்கு அந்த தாலியை மட்டும் விட்டுட்டு வந்த? கௌதம் அந்த கயிறை அவ கழுத்துல கட்ட போய் தான் இந்த வீட்டுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துச்சு. பேசாம அந்த தாலியும் பிடுங்கிட்டு வந்திருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். நல்ல வேலை பண்ண அஞ்சலி. அந்த இலக்கியாவும் கௌதமும் நம்ம சொத்தை அனுபவிக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லாதவங்க. அவங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த உறவும் இல்லாம இத்தனை வருஷமா நம்ம காசுல நல்ல சுகமா வாழ்ந்துட்டாங்க. இதுல நம்ம வீட்டு நகையை வேற எடுத்துட்டு போவாங்களா? நீ புடிங்கிட்டு வந்தது 100% கரெக்ட் தான் அஞ்சலி. சரி கார்த்திக், அவங்கள பத்தின பேச்செல்லாம் விடு. இனிமே இந்த சொத்தெல்லாம் வச்சு எப்படி சந்தோஷமா வாழலான்னு பாக்கலாம். சரியா சொன்னீங்க அத்தை. அஞ்சலி, எந்த வீட்டை விட்டு உன்னை அடிச்சு வெளியே துரத்துனாங்களோ அதே வீடு இப்ப நமக்கு சொந்தமாயிடுச்சு. இனிமே நீதான் இந்த வீட்டுக்கு ராணி. சந்தோஷமா? ஐயோ, எனக்கு கேட்கவே மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இத்தனை நாள் அந்த இலக்கியா இந்த வீட்டுக்கு நான் தான் ராணின்னு சொல்லிக்கிட்டு ஆட்டம் போட்டு என்ன பாடுபடுத்தினா அவ. இப்பவாது இந்த ராணி பட்டம் எனக்கு கிடைச்சதே. தேங்க்யூ கார்த்திக். கார்த்திக், இந்த வீட்டுக்கு அஞ்சலி ராணினா அப்போ நான் தானே மகாராணி? ஆமா, நான் தான் மகாராணி. ஏன்னா இலக்கியா வீட்டுல இருக்கும்போது அவ ராணியாவும் அண்ணி மகாராணியாவும் இருந்தாங்க. இப்பதான் அவங்க இல்லையே. அப்போ ராணி பட்டம் அஞ்சலிக்குன்னா மகாராணி பட்டம் எனக்கு தானே? என்ன கார்த்திக் யோசிச்சுட்டு இருக்க? நான் தானே இந்த வீட்டுக்கு மகாராணி, சொல்லு. ஆமா அத்தை, நீங்க மகாராணி தான். நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் எப்பவுமே இந்த வீட்டுக்கு மகாராணி தான். ஏன்னா இந்த சொத்து, கம்பெனி, வீடெல்லாம் உருவாகிறதுக்கு நான் தானே காரணம். அப்போ அந்த பட்டம் எனக்கு தானே வந்தாகணும். ஆண்டி, இப்பதான் சொத்துலாம் கார்த்திக் பேருக்கு வந்துருச்சு. கம்பெனி, வீடு எல்லாத்துக்கும் இவர்தான் ஹெட். அப்போ இவர் தானே மகாராஜா. இவர் மகாராஜானா நான் தானே மகாராணி. ஏன் தேவையில்லாம கன்ஃபியூஷன் ஏற்படுத்துறீங்க? அது எப்படி அஞ்சலி? நான் தானே இந்த வீட்டுக்கு சீனியர். அப்போ எனக்கு தானே அந்த மகாராணி பட்டம் கிடைக்கணும். ஏன் ஆண்டி, இது என்ன கவர்மெண்ட் ஜாபா? சீனியர் ஜூனியர் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. கௌதமும் இலக்கியாவும் சேர்ந்துக்கிட்டு எங்க 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்துனாங்க. நாங்க வெளியில போய் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி போராடி ஜெயிச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வெற்றிக்கு நாங்க தான் காரணம். அப்போ எங்களுக்கு தானே பெரிய பதவியும் மரியாதையும் கிடைக்கணும். என்ன பேசிட்டு இருக்க? உன்னை மட்டுமா வெளியே துரத்துனாங்க? என்னையும் தானே வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க. பாதிப்பு எனக்கும் தானே. அன்னைக்கு என்னமோ அத்தையை அடிச்சுட்டு நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்ததா சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு அவங்க தான் உங்களை துரத்துனதா சொல்றீங்க. அது சரி, அதை விடு. இந்த வீட்டுக்கு நீங்க 2 பேரும் வரத்துக்கு நானும் தானே போராடினேன். கௌதம் சொத்தை எல்லாம் கார்த்திக்கு எழுதி தந்த மாதிரி போலி பத்திரத்தை நான் தானே ஆறுமுகத்தை வச்சு ரெஜிஸ்டர் பண்ண வச்சேன். நான் இல்லன்னா இன்னைக்கு இந்த வீடு, சொத்து, சொகம் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? சொத்தெல்லாம் கிடைச்ச உடனே பிரிச்சு பேசுற? இல்லத்த, அஞ்சலி பிரிச்செல்லாம் பேசல. அவங்க கிட்ட சும்மா விளையாட்டுக்கு போட்டி போட்டு பேசுறா, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. ஏய் அஞ்சலி, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நாம இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்த சாதிச்சிருக்கோம். அதுக்கு பால் பாயசம் வச்சு கொண்டாடாம போய் செஞ்சு எடுத்துருவா. போ அஞ்சலி. காரியம் ஆகுற வரைக்கும் ஆன்டி நீ என்கிட்ட கொஞ்சிட்டு இப்ப ஏன் காலையே வார பாக்குறியா? இந்த பைரவி கிட்ட மோதுன தாங்க மாட்டேன். இனிமே இந்த வீட்டுல எல்லாமே நான் தான்.
நான் கௌதம் இலக்கியா கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு வாங்கின அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு நான் என்ன ஏமாலியா? இந்த சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரி ஆகணுங்கிறது என்னோட பல வருஷ தவம். அது இன்னைக்கு தான் நிறைவேறியிருக்கு. அதை அனுபவிக்கிறதுக்கு யார் குறுக்க வந்தாலும் சரி, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அது நீங்களா இருந்தாலும் சரி. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காப்பியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.